வெல்கம் டு ஏஎம் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஏஎம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால் பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கடையில் மிக்ஸு விற்பாங்க, பாயாசம் மிக்ஸு. ஸோ அதை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய்யாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் பட்டர் இருக்கிறதுனால, உருக்காமல் இருக்கிறதுனால அப்படியே பட்டரையே சேர்த்துக்கிறேன். பட்ரு நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போது மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை இதில் சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை சேர்த்துக்கங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாயாசம் மிக்ஸு, ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுறலாம். இதோட ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க. தண்ணி சேர்க்காத பால் நான் எடுத்திருக்கேன். அதை ஊற்றி நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. அந்த உள்ள சேமியாலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட நம்ம ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் திரும்ப நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு நிறுத்திருக்கு. பாருங்கள், நம்ம சூப்பரான பாயாசம் மிக்ஸை வச்சு நம்ம பாயாசம் செஞ்சுட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.